अडानी 5 साल से। लेकिन जब से चुनाव घोषित हुआ है, इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये शाहजाद घोषित करें। என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? எனக்கும் தான், இருங்க டிரான்ஸ்லேட்டர் கூட்டிட்டு வரேன். அதாவது அம்பானியும் அதானியும் எவ்வளோ பெரிய மோசக்காரர்கள், மக்களுடைய பணத்தை சுரண்டி மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொளுத்திருக்கிற ஒரு கருப்பு முதலைகள் அப்படிங்கிறது. அதாவது கருப்பு முதலைகள்னா கருப்பு பணத்தை உட்கொண்டிருக்கிற ஒரு கருப்பு முதலைகள் அப்படிங்கிறத. ஆக இதுதான் அவர் பேசினது. இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த பதிலடியை பார்க்குறீங்களா? नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला। और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं? क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, सीबीआईडी को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी जी। और मैं देश को फिर से दोहरा के कह रहा हूं, जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया है ना, उतना ही पैसा हम हिंदुस्तान के गरीब लोगों को देने जा रहे हैं। महालक्ष्मी योजना, पहली नौकरी पक्की योजना, इन योजनाओं के माध्यम से करोड़ों लाखपति बनाएंगे हम। इन्होंने 22 अरबपति बनाए हैं, हम करोड़ों लाखपति बनाएंगे। என்ன ஜி அவர்களே பதறுதா? இந்த தேர்தல்ல நம்ம மோடிஜிக்கு ஆண்டனி யாரு? ராகுல்ஜி தான். வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். என்னடா இவ்வளோ லேட்டாக வெல்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ லேட்டாவது அம்பானி அதானியுடைய பெயர் மோடிஜி அவர்கள் வாயில வந்தது, அதுவும் எதிர்த்து. இதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பதிலடி கேட்டிருந்தாரு. சிபிஐ, இடி, ஐடி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது, ஒரு ரயிலை விடுமாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கள. அதையெல்லாம் வந்து நம்மால் செய்ய மாட்டாங்க. அதாவது ராகுல்ஜி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு, நான் வந்து எங்கேயாவது வந்து அம்பானி அதானியோட ஃபோட்டோ எடுத்து பயணிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு தானே இருக்குது, உங்களுக்கு தான் அந்த நட்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி 2 தொழிலதிபர்களை உருவாக்குறதுக்காக நான் இல்ல, லட்சங்கள்ல வந்து லட்சாதிபதிகள், அதாவது லட்சக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகள் ஆக்குறதுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த உளவுத்துறையில வந்து தகவல் போயிருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அதாவது மோடிஜி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, அவங்களுக்கு இடையில எக்கச்சக்க ஒரு பீதி கிளம்பி இருக்கிறது. ஆக்சுவலி இதை நான் ட்விட்டர்ல பார்த்தது தான், பட் அந்த ஒரு சர்வேயே வந்து எக்கச்சக்க பின்னடைவுல தான் பிஜேபி இருக்குது. நான் டிஸ்பிளேல போடுறேன், நீங்க வந்து பாருங்க. ஸோ இதுதான், இந்த அளவுக்கான ஒரு பின்னடைவில் தான் வந்து பிஜேபி இருக்குது. ஆக்சுவலி வந்து சர்வேயை வந்து நாம் வந்து ஒரு ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான சர்வே வந்து கிடைக்கும் நமக்கு. ஆனாலும் பிஜேபி இந்த தடவை வந்து தோற்று போனால் அதை விட நமக்கு சந்தோஷம் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க பண்ண அட்டூழியங்கள் வந்து இந்த 10 வருஷத்தில் அப்படி அவங்க தனிச்சு நின்று ஜெயிக்கிறதுன்றதுக்கு பார்த்தீங்களா. அதாவது திருமாவளவன் சொன்ன மாதிரி சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ தனித்து பயணித்தால் அதில் ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். கூட்டணி வச்சு தான் வந்து விசிகா வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து அடைஞ்சிருக்காங்க. அதாவது விசிகா அதில் ஒரு என்ன விஷயம்னா, அது ஜாதி கட்சி கிடையாது, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அவங்க வந்து திமுக கூட்டணி வச்சு தான் இத்தனை எம்பி எம்எல்ஏஸை வந்து உருவாக்கினது. இப்போ இந்த மாதிரி இல்லாம தான் பிஜேபி வந்து ஜெயிச்சாங்க, அதுவும் தனிச்சு. நார்த்ல அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க கிரியேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம், ராம் டெம்பிள் பாபர் மசூதி இடிப்பின் மூலமாக தான் வெறுப்பை விதைச்சி ரொம்ப வலுவான அந்த பிஜேபிக்கான ஆதரவாளர்கள் அவங்க திரட்டினதே பாபர் மசூதியின் இடிப்பில் தான். அப்போ அதில் எக்கச்சக்க இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டது, இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து கற்பழிக்கப்பட்டது வந்து நமக்கு அறிந்த விஷயமே. பில்கிஸ் பானு விவகாரம் வந்தால் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கோத்ரா ரயில் இருக்க சம்பவத்தில் நடந்தது. அதை பண்ணது வந்து பார்ப்பனர்கள்னு சொல்லி அவங்களை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து மாலையை போட்டு வரவேற்றதெல்லாம். இந்த மாதிரி ஒரு கொடூரம்லாம் வந்து இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் நடக்காது. இது எந்த கொடூரங்கள் வந்து எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு பார்க்கும் பொழுதும் பிஜேபி ஆட்சி காலத்துல தான் நடந்தது. அதாவது அந்த குஜராத்ல நடந்த கலவரம் வந்து வாஜ்பாய் இருந்தப்போ, இப்போ வந்து மோடிஜி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த பிராமின்ஸை வந்து விடுதலையும் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை தான் வந்து நம்ம பிஜேபியும் ஜி அவர்களும் தான் வந்து செஞ்சுட்டு வர்றாங்களே.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிரதமர் பேரை கூட சொல்றதுக்கான உரிமை வந்து கொடுக்கப்படாமல் இருக்குது. அதாவது இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் பேச்சுரிமை நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அதாவது ஆக்சுவலி பேசுறதுக்கான உரிமை வந்து நெரிக்கப்படுதுன்னு வைங்களேன். பிரதமர் பேரை கூட சொல்ல விடாமல் பண்றதுக்கு பார்த்தீங்களா, யாருக்கு இது வந்து பாமரர்களுக்கு நடந்தது கிடையாது, ராகுல் காந்தி அவர்களுக்கு நடந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவருக்கு நடந்த ஒரு கொடுமை நமக்கு தெரியாதா? அவர் வந்து அம்பானி அதானி இவங்களை எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டி, அது மட்டும் இல்லாமல் லலித் மோடி நரேந்திர மோடி இவங்களை எல்லாமே வந்து அடிக்கோடிட்டு காட்டி தான் என்ன சொன்னார், இவங்க எல்லாருமே திருட்டு பயல்கள் வந்து சொன்னாரு. அப்போ மல்லையா போன்ற மாதிரியான ஆட்கள் இப்போ இதுக்காக தான் என்ன சொன்னாங்க, மோடின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து இழிவுபடுத்திட்டாரு ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சிவாஜி படத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, ஒட்டு மொத்தத்தையும் உருவிட்டு வெளியே அனுப்புறது, அந்த மாதிரி வந்து அவருடைய வீடு எல்லாத்தையும் பதவி எல்லாத்தையும் காலி பண்ணி அமிச்சாங்க. இதை வந்து நீதிமன்றம் காரி துப்பி என்ன செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் எம்பி பதவியை கொடுத்து அதே அரசாங்க வீட்டையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து திருப்பி ஒப்படைச்சாங்க. இந்த மாதிரியான கீழ்த்தரமான கேவலமான வேலை செய்கிறது தான் இந்த சங் பரிவார் கூட்டம். இவங்க இப்போ வராமல் இருக்கிறது வந்து நமக்கு அதுதான் மிகப்பெரிய ஆதரவு. அதாவது நிறைய பேர் வந்து ரெண்டு பேருமே ஒன்று தான் வந்து சொல்லும் பொழுது ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி காங்கிரஸ் எவ்வளவோ மேலுன்றது வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க பிரதமர் வேட்பாளராக நின்னா நமக்கு வந்து மாற்று அரசியல் தேவையேன்னு சொல்லி ஓட்டு போடலாம், அதையும் பண்றது இல்லை அந்த கூமுட்டைங்க. நம்ம பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கறது. சரி, இது அந்த கும்பலுக்கு நான் வந்து பதில் சொல்ல போறதும் இல்லை. எக்கச்சக்க வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது வந்து முன்னையே போட்டது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலி பிஜேபி இந்தியா அலைன்ஸ் இந்த காங்கிரஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இப்போ ஜெயிக்க போறதுன்றது நமக்கு தெரியும். அதில் இப்போ காங்கிரஸ் வந்தாதான் நமக்கு வந்து சங் பரிவார் கூட்டத்தில் இருந்து விடுதலைன்றது ஒரே ரூட்டு தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே ரூட் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா பிஜேபி வராது, இதுதானே. அப்போ இந்த ஸ்டேட்டுக்குள்ள வாக்கு பிரிக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்க சின்னஞ்சிறிய கட்சிகள், நம்ம ஸ்டேட்டு நான் சொல்லல, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே அங்கே உள்ள ஸ்டேட்டில் உள்ள அந்த சின்னஞ்சிறிய கட்சிகள் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டா ஈஸியாக பிஜேபி ஓரம் கட்டிடலாம். கூட்டணி வைக்காம வாக்கு பிரிக்கும் பொழுது பிஜேபிக்கான அந்த ஸ்பேஸ் வந்து உள்ள வர்றதுக்கு இருக்குது. மித்தபடி வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஜெயிச்சா எப்படா பிஜேபி உள்ள வரும்ன்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா ஊழ உதாரு. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு வந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், அது வந்து காங்கிரஸுக்கு போக வேண்டியது இந்த மாதிரியான சுயேட்சைக்கு போகிடும். அதுதான் உண்மை. ஏன்னா பிஜேபிக்கு போட நினைக்கிறவன் சுயேட்சைக்கு போட மாட்டான். அப்போ இந்த காங்கிரஸுக்கு போட நினைக்கிறவன் தான் சுயேட்சைக்கு போடுவாங்கும்போது வாக்கு செப்பரேட்டாக பிரியுது. ஸோ இது எல்லாமே வந்து பிஜேபி உள்ள விடுறதுக்கான வழி தான். ஆக்சுவலி இப்பொழுது நமக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தால்தான் இந்த சங் பரிவார் கூட்டத்திலிருந்து விடுதலை. அதை வந்து ராகுல்ஜி அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாகவே முன்னாடி சொன்னது, இப்போ வரைக்கும் சொன்னது, நான் ஆட்சிக்கு வந்தால் 10 வருட காலத்தில் இந்த பிஜேபி ஆட்சி எதையெல்லாம் இழந்ததோ, எதையெல்லாம் விட்டு கொடுத்ததோ எல்லாத்தையும் மீட்டு, அதாவது கச்சத்தீவு, ஜெரி, மணிப்பூர், லடாக் பகுதி, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாத்தையும் இப்போ சைனா கரண்ட சண்டை போட்டு பெற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்குது. இதை வந்து கண்டிப்பா ஜி அவர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாரு. டிக்டாக் வேணா பேன் பண்ணுவார். இது ரொம்ப பெரிய பின்னடைவு இல்லை டிக்டாக்கை பேன் பண்ணது. ஆக்சுவலி அது ஒரு லாபம் தெரியுமா நமக்கு. ஏன்னா யூடியூபும் இன்ஸ்டாகிராம்லையும் பணம் தர்றாங்க, டிக்டாக்ல அந்த கர்மமே கிடையாது. நம்ம ஜி அவர்கள் வந்து நமக்கு நல்லா தான் பண்ணியிருக்காப்ல. டிக்டாக்கை பேன் பண்ண போய் யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பணக்காரங்களாவே ஆயிட்டாங்க. ஜிபி முத்து அவர்கள் மாதிரி நிறைய பேர் பணக்காரங்களாவே ஆயிட்டாங்க. அப்போ இதுதான் நம்ம ஜியோட திட்டமே. யாரையும் பழி வாங்கணும்னா பழிவாங்கிற லட்சணத்தை பாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு தற்கூரிய அரசியல், மூலகட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் கூட்டத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். இப்போ வரைக்குமான நமக்கு வந்து வந்த செய்திகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பீதியை கிளப்பியிருக்கு. அதனால தான் வந்து ஜி அவர்களே வந்து அம்பானி அதானி எதிர்த்து பேசியிருக்காப்புல. ஸோ மேற்கொண்டும் அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும். எங்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து யாருக்கு எதிராக, ஒட்டுமொத்த சங் பரிவார் கூட்டத்துக்குமே எதிராக நடவடிக்கை எடுக்கப்படணும். நாம இந்த சங்கிகள் கூட்டத்திலிருந்து விடுபடணும். அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள்.